ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 71வது தலைப்பு. தர்மசாஸ்திரம். வேதமே ஸ்மிருதிகளுக்கு அடிப்படை. தொடர்ச்சி. பசுவின் பாத தூசி மிக விசேஷமானது. அது எந்த இடத்தையும் பரிசுத்தம் செய்துவிடும். சாதாரண பசுவின் தூசியே பவித்திரமென்றால், காமதேனுவின் புத்திரியான நந்தினியின் பாத தூசி எத்தனை உயர்ந்ததாயிருக்கும். அதற்கு பாத்திரமான சுதக்ஷிணையோ இயல்பாகவே பரம பவித்திரமான தூசிபடியாத சரித்திரத்தை உடையவள். அபாம்சுலானாம் துரிகீர்த்தனீயா. அபாம்சு ஒரு தூசி இல்லாதவள், யாதொரு பழியோ களங்கமோ இல்லாத ஜென்மம். அப்பேற்பட்ட உத்தமமான சுதக்ஷிணை நந்தினியின் குழம்பு படுவதனாலே எழும்புகிற பவித்திரமான தூசியை அனுசரித்து, சுத்தமான மார்க்கத்தை அனுசரித்து காலடி எடுத்து வைத்து நடந்தாள். அது எப்படி இருந்தது என்றால், வேதத்தினுடைய ஸ்ருதிகளுடைய அர்த்தத்தை அனுசரித்து மகரிஷிகள் செய்திருக்கும்படியான ஸ்மிருதிகள் எப்படி சென்றிருக்கின்றனவோ அப்படி இருந்தது என்கிறான் காளிதாசன். ஸ்ருதேரி வார்த்தம் ஸ்மிருதிரான்வகச்சத். அன்வகச்சத் பின்தொடர்ந்தாள். இங்கே பசுமாட்டுக்கு உபமானம் வேதம், ஸ்ருதி, அதனுடைய குழம்படிதான் அர்த்தம். வேத அர்த்தத்தையே ஸ்மிருதி பின்தொடர்கிற மாதிரி பசுமாட்டின் அடியை சுதக்ஷிணை பின்பற்றினாள். சுதக்ஷிணை முழுக்க அப்படியே பசுமாட்டோடு போகாது கொஞ்ச தூரம்தான் போனாள். அதுபோல் வேதத்தில் இருப்பதையெல்லாம் ஸ்மிருதிகள் சொல்லவில்லை. அவை நினைவு குறிப்புகள்தான். ஆனால் வேதத்தின் அடியும் பொருளும் தப்பாமல் அதில் இருப்பதையே ஸ்மிருதிகள் சொல்லியிருக்கின்றன. வேதத்தில் இருக்கிற அத்தனை ஆயிரம் மந்திரங்களையும் ஸ்மிருதி சொல்லவில்லை. அவற்றை பிரயோஜனப்படுத்துகிற வழியையே சொல்கிறது. அதாவது வேதம் போகிற வழியில் அதை கொஞ்ச தூரம் அனுசரிக்கிறது. பரிசுத்த அந்தகரணத்தையுடைய சுதக்ஷிணை பதியை பின்பற்றி நந்தினியின் குரதூளி எழும்பும் பவித்திர மார்க்கத்திலிருந்து சிறிதேனும் வழுவாமல் போனாள் என்று சொன்ன காளிதாசன், இதற்கு ஒரு நல்ல ஓமை சொல்ல வேண்டும் என்று நினைத்தவுடன் தன் மனசில் பளீரென்று எழுந்த ஓமையாக வேத அர்த்தத்திலிருந்து கொஞ்சங்கூட வழுவாமல் ஸ்மிருதி அதை பின்பற்றி போவது போல போனாள் என்கிறான். எப்பொழுதும் உபமானமானது உபமேயத்தை விட உயர்ந்ததாக இருக்கும். சந்திரன் மாதிரி, தாமரைப்பூ மாதிரி ஒருத்தர் முகம் இருந்தது என்று சொன்னால், வாஸ்தவத்தில் உபமானமான சந்திரனும் தாமரைப்பூவும் உபமேயமான முகத்தை விட உயர்ந்ததாகத்தான் இருக்கும். அந்தப்படி இங்கு பர்த்தாவான திலீபனை பசுவின் சுவட்டால் பின்பற்றிய பரம பவித்ரையான சுதக்ஷிணை என்ற உபமேயத்துக்கு உபமானமாக சொல்லப்பட்ட ஸ்மிருதியானது ஸ்ருதியை இன்னும் ரொம்ப க்ளோஸாக பின்பற்றுகிறது என்று ஆகிறது. உவமை சொல்வதில் அதிசிரேஷ்டனான காளிதாசன் இந்த உபமானத்தை சொன்னான் என்பதை விட, ஸ்மிருதிகள் முழுக்கவும் ஸ்ருதிகளை அனுசரித்தவையே என்பதற்கு ஆதாரம் வேண்டியதில்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.